ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் சுட சுட தீர்ந்து போகும் ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இதை நீங்கள் காலை நேர டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு ரவை, 200 கிராம் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை என்ன தான் நீங்கள் ரவையை அரைச்சாலும் லைட்டாக கொரகொரப்பாக தான் இருக்கும், பரவாயில்ல. பாருங்கள், இது மாதிரி அரைச்சி எடுத்த ரவையை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதோட எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணீர், 1/2 கப் தயிர், 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க. ரொம்ப அதிகம் தண்ணீர் சேர்த்துற வேண்டாம், இதில் நம்ம வெஜிடபிள்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் 1 கப் அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணீர் சேர்த்து நல்லா இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் திக்கான பேட்டராக கலந்துக்கங்க. கலந்துட்டு இப்போ இதில் சின்னதாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு பச்சை மிளகா, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, மல்லி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு சின்ன பீட்ரூட்டை திருவி சேர்த்துக்கங்க. பீட்ரூட்டுக்கு பதிலாக நீங்கள் கேரட் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் பீட்ரூட் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் சுவை கூடுதலாக அருமையாக இருக்கும். இது கூடவே தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதோட 2 சிட்டிகை அளவுக்கு ஆப்பச்சோடா சேர்த்துக்கங்க. சமையல் சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இது சேர்க்கறதுனால நல்லா உள்ள சாஃப்டாக இருக்கும். இது சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் 1/2 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்திங்கனாலும் நல்லா சாஃப்டாக டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த மாவை ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க, இதை உடனேவே ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு பணியாரக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இருக்கேன். எண்ணெய் சூடானதும் இது மாதிரி எல்லா குழிகளையுமே மாவை உள்ளே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி வைங்க. மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. அப்போ தான் திருப்புறத்துக்கு ஈஸியாக இருக்கும் வெந்த பிறகு. இப்போ சரியாக 2 நிமிஷம் ஆனதும் திறந்திங்கன்னா நல்லா உப்பி வெந்து செவந்திருக்கு பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே ஈவனாக திருப்பி விடுங்க. இன்னொரு சைடும் வெந்து செவந்ததும் அப்படியே எடுத்துடலாம். அதிக எண்ணெயில் பொரிக்காமல் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதே மாதிரியே மீத மாவையும் ஊற்றி பொரித்து எடுத்துக்கங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட கொடுக்கலாம். இதே நீங்கள் காலை டிஃபனாக அதே நைட்டு டின்னர் கூட செஞ்சு கொடுக்கலாம். சைடிஷ் கூட எதுவும் பெருசாக தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். பாருங்கள், இப்போ மாவு எல்லாத்தையுமே ஊற்றி பொரித்து எடுத்துட்டேன். இதை அப்படியே சாப்பிட்றத விட இதை கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி கொடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். மசாலாலாம் போட்டு அதுக்கு ஃப்ரை பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு மசாலா பொருளை சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே அந்த எண்ணெயில் கலந்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் நம்ம பொரிச்சு எடுத்த பீட்ரூட் ரவை பணியாரத்தை சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி அந்த சூட்டோடே கலந்து விட்டுக்கங்க. மசாலாலாம் நல்லா ஒட்டி பிடிச்சி சாப்பிட ரொம்ப ரொம்ப அற்புதமாக அருமையாக இருக்கும். இது வரைக்கும் இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்யறதுக்கு அதிக டைம் எடுக்காதுங்க. நினச்ச உடனேவே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும், ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.